துஆ, நபிமார்கள் ஓதிய அற்புதமான துஆ. இதனை ஓதினால் அல்லாஹ்விடத்திலே உடனே பதில் வழங்கப்படும், தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஒரு கண்ணியமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்களாக இருக்கின்றது. அதிலும் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். இதன் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு உதவி செய்த நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். நபிமார்களினுடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்கிய நாள். அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கப்பல் அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாப்பாக திரும்பிய நாளும் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷூராவுடைய நாள். அதே போன்றுதான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலிருந்து வெளியாகியதும் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். ஏனென்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நபிமார்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு பதில் வழங்கப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். அதாவது நாளைய தினம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ஆஷூராவுடைய நாளில் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் மிகச்சிறந்த துஆ. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிய பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்து இந்த தஸ்பீஹை ஓதினார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஸ்பீஹை ஓதாமல் இருந்திருந்தால் நாளை மறுமை நாள் வரைக்கும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தஸ்பீஹ். இதனை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். யகீனோடு ஓதுவோம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஸ்பீஹை ஓதினார்கள். அவர்களை அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யகீனோடு இஹ்லாஸோடு இந்த தஸ்பீஹை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹ். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தஸ்பீஹ் தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அதிகமாக ஓதுவோம். நாளைய தினம் ஆஷூராவுடைய தினம். அதாவது நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அந்த நோன்பை பிடித்து கொண்டு இதனை ஓதுவோம். நோன்பு நோக்க முடியாதவர்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் எவ்வாறு நபிமார்களுக்கு உதவி செய்தானோ, அல்லாஹ் எவ்வாறு நபிமார்களின் துஆக்களுக்கு பதில் வழங்கினானோ, அதே போன்று நமக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான். நமக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆக்களை ஓதுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த ஆஷூராவுடைய தினத்தை பற்றி ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யார் இந்த ஆஷூராவுடைய நோன்பை நோட்கிறாரோ அவருடைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆஷூராவுடைய நோன்பு மிகச்சிறந்த ஒரு நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதம் வந்தால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அதாவது நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பை நோட்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் அதாவது ஆஷூராவுடைய தினத்திற்கு முந்தைய தினத்திலும் நான் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள். ஏனென்றால் அந்த யூதர்களும் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனை வெற்றி கொண்ட நாள், அதனால் யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த தினத்தோடு நான் இன்னும் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடில்லை, வஃபாத்தாகிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் முடிந்தால் அடுத்த நாளும் நோன்புகளை நோட்போம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த ஒரு நாள், ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள், துஆக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள், அதிகமானோரினுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்த நாளில் யார் செலவு செய்கிறாரோ, நல்ல எண்ணத்துடன் விசாலமாக செலவு செய்கிறாரோ அவருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒருபோதும் வறுமையை கொடுக்க மாட்டான். அதே போன்று அவர்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள். இந்த நாளிலே நோன்பு நோற்று அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். நாம் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். நம்பிக்கையோடு யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.